நெஞ்சத்தை கில்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சகுந்தலா அவங்க அண்ணன்கிட்ட கௌதமோட கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க. கௌதமுக்கு நிறைய ப்ரொப்போசல் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பொண்ணுங்க வந்து க்யூவில் நிற்கிறாங்க. எனக்கு வந்து அவங்கக்கிட்டலாம் வந்து பதில் சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அதை கேட்டு அவங்க அண்ணன் வந்துட்டு இதுக்கு ஒரே சொல்யூஷன் கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அப்படின்னு சொன்னதுமே சகுந்தலா அதை கேட்டு அண்ணன் என்ன அண்ணன் நீயே இப்படி பேசுகிற, கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவனுக்குன்னு தனியாக குழந்தைங்கன்னு வந்துட்டா அதுக்கப்புறம் என் பசங்களோட எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிடும் அப்படின்னு பயப்பட அதை கேட்டு அவங்க அண்ணன் வந்துட்டு இங்கே பாரு, நீ கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி வை, ஆனால் அந்த பொண்ணு உனக்கு அடங்கி போகிற பொண்ணாக இருக்கணும். நீ நில்லுன்னு சொன்னால் நிற்கணும், நீ உட்காருன்னு சொன்னால் உட்காரணும். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை கௌதமுக்கு பார்த்து நீ கல்யாணம் பண்ணி வச்சிரு. அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி மட்டும் நீ கல்யாணம் பண்ணலைன்னா கடைசி வரைக்கும் நீ இப்படி தான் பயந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சகுந்தலா அதை பற்றி யோசிக்கிறாங்க. சகுந்தலா வந்து கிளப்புக்கு போயிருப்பாங்க. அங்கே வந்து எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்போ அஸ்வினியோட மாமியாரும் அங்கே வந்திருப்பாங்க. அவங்க ஒரு மீடியா பர்சன் கிட்ட வந்து கௌதமோட கல்யாணத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த லேடியும் அங்கே வந்து வராங்க. அந்த சுஷ்மிதாவை பார்த்ததுமே வந்து சகுந்தலா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஐயோ இவளா கௌதமோட கல்யாணத்தை பற்றி கேட்பாளே அப்படின்னு அமைதியாக உட்காந்துட்டு இருக்க. அவங்க நேராக வந்து சகுந்தலா கிட்ட கௌதமோட மேரேஜ் பற்றி கேட்குறாங்க. அவங்க கேட்டதுமே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு எனது கௌதமுக்கு மேரேஜா நீங்கள் சொல்லவே இல்லையா அப்படின்னு எல்லாரும் வந்துட்டு பொண்ணு யார் அப்படி இப்படின்னு ஆளுக்கு ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. அப்போது சகுந்தலா வந்துட்டு இருங்க நாங்கள் இன்னும் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை, கௌதம் வந்துட்டு இப்போதைக்கு வெளியில் யாருக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கான், அதனால தான் நான் யாருக்கிட்டேயும் சொல்லலை, ஒரு பார்ட்டி வச்சு அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அந்த சுஷ்மிதாவை வந்து தனியாக கூட்டிகிட்டு வந்து பேசுகிறாங்க. அப்போது அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள், கௌதமோட மேரேஜ் பற்றினா எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் இப்போ கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அது வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யாருக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம், அவங்களோட மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க கப்பலாக உங்களுக்கு தான் முதல்ல வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னதுமே அவங்க கேட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. என்னது கப்பலாக எனக்கு தான் ஃபஸ்ட் இன்டர்வியூவா, பரவாயில்ல அப்படின்னு சொல்ல ஆமாம் அது வரைக்கும் ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணணும், இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யாருக்கிட்டமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வாயை அடைக்கிறாங்க. அவங்களும் சரி இந்த விஷயத்தை பற்றி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. சகுந்தலா யோசிக்கிறாங்க, அண்ணன் சொன்ன மாதிரி நமக்கு அடங்கி போகிற ஒரு பொண்ணை தான் நாம் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து மதுவோட வீட்டுக்கு ஒரு கால் வருது. அவங்க அம்மா தான் அட்டென்ட் பண்ணுறாங்க. அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறமா வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. நேராக வந்து மதுவோட அப்பா கிட்ட எங்கே ரொம்ப ஒரு நல்ல நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவங்க என்ன என்ன சொல்லு அப்படின்னு கேட்க மதுமிதாக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வரன் சொல்லு அப்படின்னு கேட்க பையன் வந்து மும்பையில் ஒர்க் பண்ணுறானா, அம்மா அப்பா ஒரே பையனா, மும்பையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாளாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்கே வந்துடுவானா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு குட் நியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது நீங்கள் எதிர்பார்த்தது தான், பொண்ணு சைட்லேருந்து பையனுக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எதையும் எதிர்பார்க்கலையா அப்படின்னு சொன்னதுமே அவங்க அப்பாவுக்கு இன்னும் சந்தோஷமாயிடுது. இன்னொரு விஷயமும் இருக்குது, பையனுக்கு இது முதல் கல்யாணமா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதை கேட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. கடவுளே நான் வேணுனது வந்து வீண் போகலை, மதுக்கு வந்து ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ஜீவா வந்து ஆஃபீஸில் இருப்பார். அப்போது எல்லோரும் வந்து ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பிட்டுருப்பாங்க. இவர் மட்டும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அப்போது மாயா வந்து ஆஃபீஸ்க்கே வந்துடுவாங்க. அப்போது மாயா வர்றது கவனிக்காமல் வந்து ஜீவா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அவர் கால் பண்ணி ஒரு காஃபி எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மாயாவே போயிட்டு அந்த காஃபி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ தான் ஜீவா வந்து பார்ப்பாங்க. ஏய் நீ எப்படி இங்கே அப்படின்னு கேட்க உடனே நீ கிளம்பு, இப்போ நம்ம நேரம் வந்துட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அதுக்கப்புறமா டின்னரை முடிக்கிறோம், அதுக்கப்புறம் செகண்ட் ஷோ கிளம்பு அப்படின்னு சொன்னதுமே ஜீவா வந்துட்டு என்னால் வர முடியாது, எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மாயா வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. என்ன ஜீவா சொல்கிறேன், நான் சொன்னால் நீ வந்து தான் ஆகணும், நீ வரணும் இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜீவா வந்துட்டு நான் தான் சொல்லிட்டேன்ல என்னால் வர முடியாது, நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு அவர் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே மாயா வந்துட்டு அவங்களோட ஹேண்ட்பேக்லேருந்து கன் எடுத்து அப்படியே வந்து ஜீவாவோட
தலையில் வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு இங்கே பாரு ஜீவா, நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்போது ஜீவா வந்து சிரிச்சிட்டு, உனக்கு வேறு வேலையே இல்லையா, நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, முதல்ல போய் உன் வேலையை பாரு, எனக்கு வேலை இருக்குது, என்னால் வர முடியாது அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க. உடனே மாயாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அந்த கன் எடுத்து அவங்க தலையில் வச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடியே போகிறாங்க. ஆனால் ஜீவா வந்து ரொம்ப கேஷுவலாக இருப்பார். அப்படியே பின்னாடி போயிட்டு ஷூட் பண்ணுற சவுண்ட் மட்டும் கேட்கும். மாயா வந்து கீழே விழுந்திருப்பாங்க. ஜீவா வந்து எட்டி பார்க்குறாங்க. மாயா கீழே விழுந்திருக்கிறத பார்த்துட்டு ஓடி போய், மாயா என்னாச்சு உனக்கு, எந்திரி, கண் முழிச்சு பாரு அப்படின்னு ரொம்ப பதட்டமாயிடுவார். அப்போது மாயா வந்து கண்ணை திறந்து சிரிக்கிறாங்க. என்ன பயந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற, நீ இப்படியெல்லாம் பண்ணும்போது தான் உன்னை ஏன்டா லவ் பண்ணணும்னு இருக்கு எனக்கு அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிறாங்க. அப்போ மாயா வந்துட்டு, என்ன ஜீவா, இதில் நிறைய புல்லட் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணட்டுமா, நான் ஷூட் பண்ணது கிளாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜீவா வந்துட்டு நார்மலாக வந்து மாயா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சரிவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அவுட்டிங்க்கு போகிறாங்க. இங்கே மதுவை பொண்ணு பார்க்கறதுக்காக அவங்க வீட்டிலேருந்து வரதா சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து ரேணுகா வந்து ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க. மதுவுக்கு கால் பண்ணுறாங்க. மது அப்போ தான் வந்து கோச்சிங் சென்டர்லேருந்து வந்துட்டுருப்பாங்க. என்னடி இது, உங்கள் அப்பா என்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ கூட நான் இவ்வளோ டென்ஷனாக இல்லை, ஆனால் உனக்கு பார்க்க வரப்போ நான் எவ்வளோ டென்ஷனாக இருக்க தெரியுமா, சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மது வந்து வந்துட்டுருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து பொண்ணு பார்க்க வந்தவங்க வந்து அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துடுவாங்க. வந்ததுமே அவங்கள கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவள் இப்போ தான் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மதுவும் வராங்க. மது வந்ததுமே வந்துட்டு இவ தான் என்னோட பெரிய பொண்ணு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு நீ போயிட்டு ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்ல, அதுக்கு மாப்பிள்ளை வந்து சொல்கிறாங்க, இல்லை பரவாயில்ல, இப்படி இருக்கட்டும், வாழ்க்கை முழுக்க நாங்கள் இப்படி தானே வாழ போகிறோம், மேக்கப்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்ல, அவங்க வந்து மதுக்கிட்ட வந்து தனியாக பேசணுன்னு தனியாக வந்து பேசுகிறாங்க. அப்போ மழை வந்துட்டு இருக்கோம். என் மழைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், மழை என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னா வந்து அவர் சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்க, எனக்கும் மழைனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் அப்படின்னு எந்த ஹேபிட்டும் கிடையாது, ஏன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர போகிற பொண்ணை வந்து நான் எந்த விதத்துலையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், எனக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது, நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ணலாம், அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நானே பேசிகிட்டு இருக்கேனே, நீங்கள் ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்ல மது வந்து அமைதியாக நின்றுட்டுருப்பாங்க. அப்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, மது அதுக்கும் அமைதியாக இருப்பாங்க. என்ன மது, நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க, சரி நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, டைம் எடுத்துகிட்டு சொல்லுங்கள், நீங்கள் பிடிக்கலன்னு சொன்னாலும் அதை நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், ஆனால் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த வரன் பற்றி அவங்க வீட்டில் வந்து எல்லாருமே பேசுவாங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. மதுக்கு வந்து ஒரு நல்ல வரன் வந்திருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது மது மட்டும் அதை வேண்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க அம்மா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க தம்பி தங்கச்சின்னு எல்லாருமே வந்து மது கிட்ட, அக்கா இது வரைக்கும் வந்ததுலே இந்த வரன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அவரும் நல்லா இருக்காரு, நல்ல ஜாப்ல இருக்காரு, ஏங்கா வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு கேட்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல, பர்ஃபெக்டாக இருக்கிறது தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு மது சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து எல்லாரையும் திட்டி, இங்கே பாருங்கள், அவள் தான் அவங்க கூட வாழ போகிறா, அவள் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது மது வந்துட்டு எனக்கு இந்த மேரேஜில் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு சில விஷயத்தெல்லாம் யோசிச்சு. இன்னொரு பக்கம் மாயா வந்துட்டு மதுமிதா வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்களா இல்லையா அப்படின்னு ஜீவாவுக்கு விடாமல் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவன் என்ன ரிப்ளையே பண்ண மாட்டான் அப்படின்னு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. மது வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பற்றி யோசிச்சு பார்த்துட்டு அந்த கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டு ரூமில் போயிட்டு உட்காந்து ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. வீட்டில் மற்றவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.